தூயாவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காலை நேர தியானத்துக்கென்று யோசுவாவின் நூல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் பிற்பகுதி. என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நியாயப்பிரமாணங்களை செய்ய கவனமாயிரு. அதையெல்லாம் ஜாக்கிரதையாயிரு. அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதே என்று இஸ்ரவேலின் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான இறை மக்களே, இந்த புதிய நாளின் காலை நேரத்திலே நம்முடைய கைகளில் கர்த்தர் தம்முடைய வாழ்வின் ஓட்டம் என்கின்ற, வாழ்வின் வாகனம் என்கின்ற அந்த வாகனத்தினுடைய ஸ்டேரிங்கை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்டேரிங் என்பது கடவுளுடைய வார்த்தை, திருமொழி. அந்த திருமொழியை நாம் விட்டு விலகாதபடி, வலது இடதுபுறம் விலகாதபடி நேர்கோட்டில், எப்படி ஒரு பேருந்தை இயக்குகிற, அவ்வளோ பெரிய பேருந்துக்குள் உட்கார்ந்து கொண்டு இயக்குகிற ஒரு சிறிய வளையம் ஸ்டேரிங் ஓட்டுநருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டது. அந்த ஸ்டேரிங்கை பிடித்திருக்கிற அந்த மனிதர் அந்த 4 சக்கரத்தையும் தன்னுடைய ஒரே வளையத்தில் கொண்டு வந்து வலது இடதுபுறம் விலகாது நேர் சாலையிலே கொண்டு செல்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதம், ஆச்சரியம்! இன்றைக்கு இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வை, பிசாசின் பிடியிலே சிக்கி தவிக்கிற நம்முடைய வாழ்க்கையை கடவுள் என்ன செய்கிறார்? பிசாசின் தந்திரங்கள் வரும், பிசாசின் இடையூறுகள் வரும், சத்துருவினுடைய இடைஞ்சல்கள் வரும், சஞ்சலங்கள் வரும். நீ திடமனதாய் கவனமாயிரு, ஜாக்கிரதையாயிரு. ஏனென்றால் கடவுளுடைய வசனம் ஒரு கேடகம், உன் கால்களுக்கு தீபம். அந்த கேடகத்தை பிடித்து கொண்டு நீ உன் கால்களுக்கு வெளிச்சமாக வைத்து நீ பயணிக்கும் பொழுது ஒருவனும் உனக்கு முன்பாக வருவதில்லை. இன்றைக்கு விசேஷமான உலக மகிழ்ச்சியின் நாள். மகிழ்ச்சி எது என கேட்டால் ஒவ்வொரு மனிதனும் அர்த்தத்தை கூறுவார்கள். போர் மற்றும் வறுமையை உலகளவில் முடிவுக்கு கொண்டு வருவதே நித்திய மகிழ்ச்சி. உலகத்தில் போரில்லாத ஒரு உலகம், சமாதான உலகம், அதை ஐநா சபை அவை முடிவுக்கு கொண்டு வந்து அதைத்தான் மகிழ்ச்சியை மனிதனுடைய அடிப்படை சுதந்திரம் என்று அழைக்கின்றார்கள். 2021ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் அன்று மார்ச் 20ஆம் நாளை உலக மகிழ்ச்சி நாளாக அறிவித்து ஐக்கிய நாடுகள் அமைப்பு 193 உறுப்பு நாடுகள் மகிழ்ச்சிக்கு அதிகமாக முன்னுரிமை அளிக்க இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கு அதே போல தான் நாமும் கூட பயந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் ஒரு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். நீ ஜாக்கிரதையாயிரு. உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற கடவுளுடைய அந்த வார்த்தை என்கின்ற வாகனத்தின் ஸ்டேரிங்கை கொடுத்திருக்கிறார். நீ செல்ல வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். போகும் இடமெல்லாம் நீ சித்தியை பெறுவாய். சித்தி என்றால் புத்தி. அந்த கர்த்தருடைய சித்தத்தை, சிந்தனையை செய்கின்ற ஒரு நல்ல அருளை, ஆசையை உனக்கு கொடுப்பார். அந்த ஆசையை இந்த நாளிலே கர்த்தர் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியின் நாளாக கொடுத்திருக்கிறார். உலகத்தினுடைய அந்த போர் சூழல், பேரிடர் காலம், இயற்கையினால் வருகிற தொந்தரவு, இவை அனைத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிற நாளாக அறிவிக்கப்பட்ட இந்த நாள் உண்மையில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகிழ்ச்சியின் நாள். இந்த வார்த்தை வழியாக இந்த நாளை தேவன் உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சியாக கொடுத்திருக்கிறார். போகும் இடமெல்லாம் நாம் புத்தியை பெறுவோம், சித்தத்தை பெறுவோம். அந்த நம்பிக்கையோடு கடவுளை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, கல்வாரியில் எங்களுக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தீர். உம்முடைய அளவற்ற இரக்கத்தை ஆண்டவரே எண்ணுகிறோம். அதற்கு காரணமான எங்கள் பாவங்களை, பயங்களை, ஆண்டவரே அந்நிய மோகங்களை எல்லாவற்றை விட்டுவிட்டு கர்த்தருடைய வசனத்தில், திருமொழியில் ஜாக்கிரதையாக இருக்க, அநேகருக்கு நாங்கள் ஒரு விளக்காக இருக்க பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.